இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே தடைக்கல்லா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனங்கிறதுங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது, உங்ககிட்டயும் இருக்குது. சோம்பேறித்தனன்றது நம்ம ஒரு செயலை எப்பெல்லாம் தள்ளி போடுறோமோ அப்பெல்லாம் அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ளேயே குடிகொண்டு இருந்துவிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு விஷயத்த நீங்க நினைக்கிறீங்க, இந்த ஒர்க்கை இன்னைக்கு இந்த நேரத்தில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு நீங்க மனசுக்குள்ளார யோசிக்கிறீங்க. உங்களுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் என்ன சொல்லும், இதை இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கிட்டா என்ன, இல்லை இந்த ஒர்க்கை நாளைக்கு பார்த்துக்கிட்டா என்ன, இல்லை இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஒர்க்கை முடிச்சுக்கலாமே, இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை இப்போ கொஞ்சம் நம்ம விளையாடலாம், இல்லை நம்ம வேற ஏதாவது நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் வேற ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்கள்ல செலவிடலாம், இந்த ஒர்க்கை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோமோ அப்போ அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகாமல் உங்களுக்குள்ளேயே அத்தனை மணி நேரம் தங்கிவிடும். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஒர்க்கை பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அரை மணி நேரம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கொள்வதா. அதுதான் தடை கற்கள். உங்களுக்கு முதல் தடை கற்களே உங்களுடைய சோம்பேறித்தனம். அதாவது அதனால நம்மளை யாருன்னு முதல்ல நம்ம கண்டறியணும். கண்டறிச்சுட்டு அதுக்கு என்ன செயல்கள் செஞ்சா உத்வேகம் நம்மளுக்கு கிடைக்குமோ அதை சோம்பேறித்தனம் இல்லாமல் அடுத்தடுத்த படிக்கற்களை நம்ம நோக்கி போகணும்னா நம்ம நினைக்கக்கூடிய செயல்களை உடனே செய்ய வேண்டும். அதாவது அடுத்த நிமிடம் அடுத்த நாள் அப்படின்ற ஒத்தி போடாம நம்ம போய்கிட்டே இருக்கணும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை, வர பிரச்சனைகளை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு நீங்க உங்களுடைய வழியில அடுத்தடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.